பாவம் செய்யும் போது உன் இருதயம் பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் போது உன்னுடைய மனசாட்சியோடு கர்த்தர் பேசுகிறார். நீ அந்த நேரத்திலே மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான குளோரியா டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை இந்த நேரத்திலே தேவன் உன் பாவத்தை உணர்த்துவார் என்று சொன்னால் அதை இப்பொழுதே நீ இந்த வேளையிலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இருதயம் அவனுக்கு பாதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு நேரம் கழிந்தது, அதிகாலையிலே எழும்பின போது தாவீதுடைய பாவத்தை உணர்த்தும்படியாக இப்போது காத் என்கிற தீர்க்கதரிசி அங்கே வருகிறதை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். காத் தீர்க்கதரிசி புறப்பட்டு வருகிறார். அந்த தீர்க்கதரிசி இப்போது வந்து பார்க்கும்போது அவனுடைய பாவத்தை உணர்த்துகிறதை வேதத்திலே நாம் படிக்கின்றோம். இப்ப பாருங்கள், அந்த காத் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தி, நீர் இந்த காரியத்தை நீர் செய்து விட்டீரே என்று சொல்லி அங்கே தாவீதினிடத்தில் அதை உணர்த்தி 3 காரியத்தை அவருக்கு முன்பாக சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், 1:12 வசனம் சொல்லுகிறது, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். 3 காரியம் இப்பொழுது தாவீதுக்கு முன்பாக தீர்ப்பாக வைக்கப்படுகிறது. இந்த 3ல் ஒரு காரியத்தை நீ தெரிந்தெடுத்து நீ சொல் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம்